நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Everest Chai Biryani Masala. Taste the best, Everest. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAAC. அம்பானி வீட்டு கல்யாணம். இது அம்பானி வீட்டுடைய கல்யாணமா இல்ல சர்க்கஸானே தெரியல. 5000 கோடி செலவு. அவங்களுக்கு இவங்கள தெரியுமா, இவங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் ஒன்று தெரியும், வந்து ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் நடக்க ஜியோடைய ரேட் ஏறிக்கிட்டே இருந்தது, ரீசார்ஜ் ரேட் ஏறி. ஆமா அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டாங்க, அவர் பையனுக்கு கல்யாணம் பண்றாரு. பசிக்குதுன்றதுக்காக பணத்தை திங்க முடியுமா? முடியாது. அங்கே பணத்தை தூக்கி எறியும் போதெல்லாம் இதவே என்னை அம்பானி கல்யாணம்ட்டாங்க. இப்போ நான் கல்யாணத்தை நடத்திவிட்டு நான் அம்போனின்னு நிற்கிறேன். சூப்பர் ஸ்டார் வீட்டு கல்யாணத்துல வந்து அம்பானி வீட்டு பையன் ஆடுவானா? இங்க வந்தவங்க யாருமே தொழில்முறை கலைஞர்னு சொல்ல முடியாது. மார்க் ஜுக்கர்பர்க் என்ன தொழில்முறை கலைஞரா? 27,000 கோடி லோனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு கையை தூக்கணும் யார் தெரியுமா? அனில் அம்பானி. அதே கம்பெனி 7,000 கோடிக்கு வாங்கினவர் யார் தெரியுமா? முகேஷ் அம்பானி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்பானிக்கு சட்டும் குறைந்தவர் இல்லை டாடா. டாடா பரம்பரையில இது மாதிரி லாவிஷன் ஒரு வெட்டிங் நடந்தது. ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம். இது குமுதம் ரவுண்ட் டேபிள். உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க, அம்பானி வீட்டு கல்யாணம். இது அம்பானி வீட்டுடைய கல்யாணமா இல்ல சர்க்கஸானே தெரியல. 5000 கோடி செலவு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இவங்கள தெரியுமா, இவங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் ஒன்று தெரியும், வந்து ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரையே அங்க டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. இந்தியா முழுக்க கல்யாணம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ திரும்ப திரும்ப கேட்குறது, எப்படா முடிப்பீங்க, லென்த்தாக போய்கிட்டே இருக்கு. இது உண்மையிலேயே கல்யாணமா? ஏன் இவ்வளோ பிரம்மாண்டம்? ஒரு இளவரசரா இங்கே நடக்கிறது மக்களாட்சியா மன்னாராட்சியா? இது ஒரு பக்கம். அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் கல்யாணம் பண்ணுறார். ஏன் நீங்கள் பண்ணலையா? நீங்கள் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலையா? அவருடைய பையன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் வெளிப்பாடு தான் அது. அவர் செலவு பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி உருவாகி வருது. அதன் மூலமாக எப்பேற்பட்ட ஒரு லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டி கொண்டு வராங்கன்னு சொன்னால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதில் ஒரு லாபமும் இருக்குது, வணிகமும் இருக்குது. ஸோ அம்பானி வீட்டினுடைய இந்த பிரம்மாண்ட அதிபிரம்மாண்ட, அதுக்கு மேலே வார்த்தை தான் போட்டுக்கோங்க, இந்த கல்யாணம் உண்மையிலே அது அவரது உரிமையா இல்லை தேவையற்ற ஒரு சர்க்கஸான்னு பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய ரவுண்ட் டேபிளுக்கு நம்முடைய நண்பர்கள் 4 பேர் வந்திருக்கிறாங்க. ரோபோ சங்கர், நாஞ்சில் விஜயன், ஹாசினி, மூவா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்யாண விஷயத்தை நாம வந்து ஹாசினியிலிருந்து தொடங்கலாம். உங்களுடைய பார்வை ஹாசினி. இது எக்ஸ்ட்ரா வேகன்ட் தான் நான் சொல்லுவேன். காசு இருந்தால் நான் வந்து கொட்டி கொட்டி எல்லாம் நான் பண்ணுவேன். பண்ண அது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு 1 டே தான் அது எக்ஸ்பென்ஸ். ஆனால் இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும் நம்மளுக்கு. இப்போ நான்லாம் வந்து மிடில் கிளாஸ் பொண்ணு பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. பட் அடுத்த நாள் காலையில் வந்து அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தாலுமே, ஐயோ என் காசெல்லாம் அங்கே பறக்குதே டாக்ஸ் கட்டி பறக்குதே. ஜியோடைய ரேட் ஏறிக்கிட்டே இருந்தது, ரீசார்ஜ் ரேட் ஏறி. ஆமா அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டாங்க, அவர் பையனுக்கு கல்யாணம் பண்றாரு, மேபி வந்து இது ஏத்துறதுக்கா அவர் கம்பெனி நல்லா பண்ணிக்கிறதுக்கா. அது வந்து என்ன பாதிக்குதுன்னு வரும்போது எனக்கு காண்டு தான் ஆகும். கல்யாணத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, ஓவரா தான் இருக்கு. அது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொருளாதாரத்துல அவங்க முதல் பையனுக்கு பண்ணதுடைய காஸ்ட் வேற, அவங்க பொண்ணுக்கு பண்ண காஸ்ட் வேற, இவருக்கு பண்றதுடைய எக்ஸ்ட்ரா வேகன்ட் இன்னமும் போயிட்டு இருக்குது. என்ன டே என்னங்கடா டே, டிராஃபிக்கே நீங்க மும்பை டிராஃபிக்கே மாத்தி விட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ற அளவுக்கு என்னடா எனக்கு புரியல. சவுதி இளவரசருடைய கல்யாணத்தை விட, இளவரசி டயானாவுக்கு செலவு பண்ண அந்த கல்யாணத்துக்கு பண்ண செலவை விட ஆனந்த் ராதிகா மர்ச்சன்டோடைய கல்யாண செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பார்க்கும்போது நீங்க ஒரே வார்த்தை சொல்லி கொஞ்சம் காண்டா தான் இருக்குன்ட்டு சங்கர் வந்துருக்கிறது. பசிக்குதுன்றதுக்காக பணத்தை திங்க முடியுமா? முடியாது. அங்கே பணத்தை தூக்கி எறியும் போதெல்லாம் காந்தி தாத்தா அழுகிறார். என்னடா சிரிச்ச மூஞ்சியாக இருந்தமே, சாதாரண ஒரு பேப்பர் தானேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னதான் பணம் இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இப்போ நானும் என் மகள் கல்யாணம் பண்ணேன். இப்போ அதை என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அம்பானி கல்யாணம் விட்டாங்க. கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணும்போது 10க்கு 10 ரூமில் ஒரு 10 பேருக்கு முன்னாடி யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக கல்யாணம் பண்ணேன். இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதில் வந்து என் ஒரே ஒத்த பொண்ணுக்கு வந்து பிரம்மாண்டமாக கல்யாணம் நினச்சேன். ஆனால் அந்த கல்யாண செலவெல்லாம் என்னுடைய செலவே அல்ல, எல்லாமே கொலாபரேஷன்றாங்கல்ல. இந்த ஒரு கடையில் போய் இந்த ஜுவல்ஸ் வந்து நல்லா இருக்குது, இதை போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓசி கொடுப்பேன். இந்த மாதிரி ஓசியில் கொடுத்த விற்று அம்பிட்டு வரும். அதவே என்னை அம்பானி கல்யாணம்ட்டாங்க. இப்போ நான் கல்யாணத்தை நடத்திவிட்டு நான் அம்போனின்னு நிற்கிறேன். அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு
ஸோ அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாமே ஒழிய ஒரு அளவுக்கு மீறி போகும்போது கரெக்ட். அந்த அளவுகோல்ல நிக்கல. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து கொண்டாட்டமா இருக்கணும், எல்லா சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாரும் கூப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும், அவங்கவுங்களுடைய கல்ச்சர் படி ஆடணும், பாடணும், கொண்டாடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மாறி. ஏன்னா பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம்ல. ரஜினிகாந்த் உனக்கு என்ன பணம் தானே, இந்த வந்து ஒரு பாட்டுக்காடு, நீ என்ன இந்த பணம் அப்படின்னா பணத்தால் எதையும் சாதிச்சிட முடியுமா? என் கேள்வி, சூப்பர் ஸ்டார் வீட்டு கல்யாணத்துல வந்து அம்பானி வீட்டு பையன் ஆடுவானா? இப்ப ரோபோசங்கருடைய திருமணத்துல இவங்க எல்லாம் கொலாபரேஷனா கொடுத்தாங்க, நீங்க அதை வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணீங்க. ஆனா உங்க கல்யாணத்துல சம்மந்தமே இல்லாம பியான்சே, ஜஸ்டின் பீபர், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரூன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட வைப்போமா என்ன? இப்போ 2 வகையான பார்ட்டிசிபேஷன் தான் ஒரு கல்யாணத்துல இருக்க முடியும். ஒன்று தெரிஞ்சவங்க ஏதோ வகையில சம்மந்தப்பட்டவங்க, அல்லது தொழில்முறை கலைஞர்கள். இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, அவங்க வந்து தமிழ் வாசிக்கிறவங்க, லைட் மியூசிக் பண்றவங்க, மிமிக்ரி பண்றவங்க, ஸ்டாண்டப் பண்றவங்க, அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்க தொழில்முறை கலைஞர். இங்க வந்தவங்க யாருமே தொழில்முறை கலைஞர்னு சொல்ல முடியாது. மார்க் ஜூக்கர்பர்க் என்ன தொழில்முறை கலைஞரா? பில்கேட்ஸ் வந்து அந்த கேட்டகரியில வருவாரா? கிடையாது. இது வந்து நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு காட்டுறேன், உலகத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஜியோ ரேட் ஏத்திட்டாரு, அதனால கல்யாணத்தை கேள்வி கேட்கிறோம். எந்த கல்யாணத்துக்காக தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டி ரேட்டை ஏத்துனாங்க? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்க முடியாது. கட்டண உயர்வை பத்தி பேச மாட்டாங்க. இல்லங்க, அது ஒரு பிரைவேட்டுங்க, இது கவர்மெண்ட் ஏத்துனா கேட்போம். அது பிரைவேட். நமக்கு ஜியோ இல்லனா ஏர்டெல் யூஸ் பண்ண போறோம், ஏர்செல் யூஸ் பண்ண போறோம். ஜியோ யூஸ் பண்ணி அவன கட்டாயம் அவர் கொடுக்கலையே. அவர் கொடுக்கல. ஆமா. இந்த கல்யாணத்துக்குள்ளார கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் செய்யப்பட்டது? எந்த வகையில மிஸ்யூஸ் பண்ணல? ஒரு ஏர்போர்ட்ட, டொமஸ்டிக் ஏர்போர்ட்ட பிரம்மாண்டமா ஏற்படுத்தி இருக்காங்க. சோ நாடு முதல்ல டொமஸ்டிக் ஏர்போர்ட்டே இல்ல, அதுக்கு பேர் ஏர் ஸ்ட்ரிப். ஓகே, ஒரு ஃளைட் நிக்கலாம். நீங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்லாம் சின்னதா இருக்கும். ஆமா, எஸ். அந்த ஸ்ட்ரிப்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துனது சந்தோஷம் தானே? கவர்மெண்ட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? அது என்னங்க சந்தோஷம்? ஏங்க இப்ப தூத்துக்குடி ஏர்போர்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நாளைக்கு இதே ஒரு கல்யாணத்துக்காக இந்த ஏர்போர்ட்டை மாத்தினா தூத்துக்குடி மக்களுக்கு வசதி. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இது பண்ணிட்டீங்களே. கோயம்புத்தூர்ல நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் சொல்லுவாருங்க, என் பையன் கல்யாணம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பொள்ளாச்சியில ஒரு ஏர்போர்ட் கட்டிடுங்க, அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துருங்க. இது ஒரு மோசமான முன்னுதாரணம் இல்லையேங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் பொள்ளாச்சியில ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன், அதுக்கு வந்து லேண்டிங் பர்மிஷன் மட்டும் ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்கறதுல என்ன தப்பு? என்கிட்ட காசு இருக்கு, அங்க எனக்கு தேவைகளே வந்து கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னுவாங்க. அங்கே ஒரு தேவை இருக்குது, ஜாம்நகருக்கு ஃப்ளைட் வர வேண்டிய தேவை இருக்குது, எல்லா ஃப்ளைட்டும் வருது, வந்து இறங்குறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அங்கே லேண்ட் அக்யூசேஷனாக நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு நல்லாலாம் நான் வாங்கி கொடுத்துறேன், அங்கே ரோடு வேணுமா நான் போட்டு தந்துறேன், அங்கே ஃப்ளைட் இறங்குறதுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது ஏன் அந்த பர்மிஷனை கொடுக்கல? ஒருவேளை அந்த ஏர்போர்ட் உருவாகலன்னா உலக நாட்டுல இருந்து பல லீடர்ஸ், பல செலிபிரிட்டி வராங்க. வரவங்க நம்ம நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா அது இந்தியா இவ்வளவு சீப்பா இருக்கான்னு நினைப்பாங்களா இல்லையா? சோ அது ஒரு வகையில நமக்கு ஒரு பெருமை தானே. இந்தியா இவ்வளவு சீப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத தாண்டி ஒரு தொழிலதிபருக்காக இந்தியாவே வளைஞ்சு கொடுக்குது, இது சீப்பான இடம் நினைக்க மாட்டாங்க. நல்லது, தொழிலதிபர் நல்லா இருக்கு, நல்லது தானங்க. இதுல என்னங்க? அதே தொழிலதிபர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதே தொழிலதிபர் மூலமா இந்தியாக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது நீங்க அதையும் பார்க்கணும் இல்லையா? அது அவங்க என்னையே தான் செலவு பண்ணாலும் நாங்க கடன்ல இருக்கோம் தான் சொல்ல போறாங்க. நம்மளுக்கு அதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்கள் தெரிய போறது இல்ல. இப்ப அவன் சொன்ன மாதிரி 5 வாரத்துக்கு உட்காந்து 5 வேளை சோறு போட்டவங்களுக்கு ஏன் பெர்மனண்டாவே ஜாம்நகர்ல ஒரு 10 ஸ்கூல் கட்டுங்க, 10 காலேஜ் கட்டுங்க, அது பெர்மனண்டா எல்லாருக்கும் இருக்குதானே போதும். ஆர் எந்த இடத்துல வந்துட்டு பையனுடைய கல்யாணத்தை கொண்டாட்டத்தை எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுத்து ஒரு ஸ்கூல் ஸ்கீம் பண்ணியும் கூட இது இந்தியா எனக்கு புரியல. என்ன ஒரே விஷயம் இல்ல, ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணாதுன்னா ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் ஃபீல்ட்லயே பாலா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள பாக்குறவங்க ஏன் பாலா பண்ற நீ பண்ணல, பாலா பண்ற நீ பண்ணல, பாலா அவனால முடிஞ்சது பண்றான், நான் என்னால முடிஞ்சது நான் பண்றேன். சோ அம்பானி ஒரு கல்யாணத்தை பண்ணா ஏன் ஸ்கூல் கட்டல, காலேஜ் கட்டல, அவர் கட்டல, நீங்க பாத்தீங்களா? அவர் கையில முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டாரு, ஸ்கூல் மட்டும் தான் கட்டணும், கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஒரு அவசியம் இருக்கா? ஏன் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்களா, உங்க வீட்ல ஃபங்க்ஷன் வச்சீங்கல்ல, ஏன் நீங்க வெறும் இத மட்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் மட்டும் பண்ண வேண்டியதா? ஏன் உங்க வீட்ல கல்யாணம் வைக்கிறீங்க? இடங்களுக்கு போய் அது ஒரு விஷயத்தை சோஷியல் அவேர்னஸோட தான் அந்த பிள்ளை பண்ணுது, அதையும் யாரும் சொல்ல மாட்டேங்குது. இல்ல, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இந்த காசை ஸ்கூல் கட்டியிருக்கலாம், காலேஜ் கட்டியிருக்கலாம் அப்படின்றீங்க. நான் ரிலையன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கூல் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்கன்றது வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். அதை தாண்டி இந்த காசுல அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு செலவு இப்படிதான் நம்ம பண்ணணும்னு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து நான் ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுங்களேன், இந்த கார் வாங்கின காசுக்கு நீ வந்து இது பண்ணிருக்கலாம்ல, அப்படி நீ கார் வாங்காம நடந்து போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கு இந்த கல்யாணம் பண்ற, இந்த கல்யாணம் பண்ற காசுல நீ இதை பண்ணு நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? அவங்க பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஐகானிக் பர்சன் when they change somethingன்ற போது இந்த ஒரு சேஞ்ச், இந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பேசுறோம். இப்ப நான் அந்த இடத்துல இல்ல, நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை மாத்த
முடியும்னா முடியாது. பட் அம்பானி கேன் டூ இட். அவங்க பையன் வந்து அவ்வளோ ஒரு ஏக்கர்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சாங்சுரியே வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஜக்கூசி வச்சிருக்கேன், ஒரு யானை வந்து குளிக்கிறதுக்குன்றது when he can create, அவன் மக்களுக்காக ஒரு விஷயத்தை அவன் கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல தானே இருக்கு. அதை பண்ணலாமே. இப்ப முபா நாஞ்சில் விஜயன் உங்க ரெண்டு பேட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். TS கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு எழுதாளர் இருக்காரு, அவர் சுட்டி காட்டுறாரு. அசோக் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி 27,000 கோடி பேங்க்ல லோன் வாங்கி திவாலாயிருச்சு. என்னால கட்ட முடியாதுப்பா, லோன்ல கட்ட முடியாது, நீங்க ஏலத்துல விடுங்கன்ட்டாங்க. 27,000 கோடி கொடுத்து அந்த கம்பெனி ஏலத்துல எடுக்க யாராலையும் முடியல. 12,000 கோடி கொண்டு வராங்க, அப்பவும் ஏலத்துல எடுக்க முடியல. கவர்மெண்ட் செபியுடைய ரூல்ஸே மாத்துறாங்க, மாத்தி இன்னும் கீழே போய் 7,000 கோடி, இதுக்கு மேல குறைக்க முடியாது, 7,000 கோடிக்கு ஒருத்தங்க அதை வாங்கிட்டாங்க. 27,000 கோடி லோனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு கையை தூக்கணும் யார் தெரியுமா? அனில் அம்பானி. அதே கம்பெனி 7,000 கோடிக்கு வாங்கினவர் யார் தெரியுமா? முகேஷ் அம்பானி. TS கிருஷ்ணன் இதை தான் சுட்டி காட்டுறாரு. தம்பி போயிட்டு கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி 27,000 கோடி, நமக்கு எவ்வளவு லோனு, நம்மளால லோனே எலிஜிபிளே கிடையாது, 27,000 கோடி லோன் வாங்குறதுக்கு அவ்வளோ கவர்மெண்ட் புரோட்டோக்கால மாத்திட்டாங்க. தம்பியோடைய லாஸ் தானே. சிங்கப்பூர்ல தம்பி வந்து இது மாதிரி கவர்மெண்ட் ஏமாத்திட்டாரு, லோன் வாங்கினா அண்ணன் கிட்ட சொத்துனா கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும், தம்பி டாடா பாய் பாய். ஆனா இந்தியால கவர்மெண்ட் ரூல்ஸ் மறுபடியும் மாத்தி அதே கம்பெனி 7,000 கோடிக்கு முகேஷ் அம்பானிக்கு இந்த டீல் மூலமாக மட்டுமே அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி லாபம் பாருங்க. தப்பு யார் மேல? நீங்க அம்பானி மேல சொல்றீங்களா? சிஸ்டம் மேல தான், கவர்மெண்ட் மேல தான் தப்பு. சோ அம்பானி கேட்டா அவங்க திறமையான ஒரு திறமசாலி. அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துடலாமா? ஏன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல கவர்மெண்ட் உடைய சிஸ்டம் தப்பு. ஏன் இப்படி அவசரம் கொடுத்தாங்க? ஒருத்தன் கொலைகாரன், ஒருத்தன் வெப்பன் சப்ளையர், ரெண்டு பேரும் தான். நான் ஒரு பிசினஸ் பண்றேன் சார், என் பிசினஸ்ல எப்படி லாபம் சம்பாதிக்கணும் மட்டும் தான் பாப்பேன், நான் தோல்வி அடைய பார்க்க மாட்டேன். வெட்டிங்ல நான் சொல்றேன், இந்த வெட்டிங்ல எவ்வளவு பிசினஸ் இருக்கு நான் சொல்றேன். இந்த ஜியோ கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு கன்வென்ஷன் ஹாலோட சராசரி வாடகை 50 லட்சம். இந்த ஈவென்ட் முடிந்த பிறகு, இந்த பர்டிகுலர் ஈவென்ட்டுக்கு பிறகு அதோடைய வாடகை பல கோடி. உலகம் முழுக்க ஃப்ரீயா விளம்பரம், எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ல நாமளே பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த 6 மாசத்துக்கான புக்கிங் வேலையை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த வெட்டிங், இது எந்த வெட்டிங்? ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்டோட வெட்டிங் நடந்தால நம்ம வெட்டிங் நடத்தணும், நம்ம பசங்க வெட்டிங் எல்லா அந்த குஜராத் பனியா குரூப்ல இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ், டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ், MNC கம்பெனி வச்சிருக்கிற செல்வந்தர் எல்லாரும் வந்து எனக்கு ஒரு புக்கிங் போடுங்க, பல கோடி ரூபாய். அப்ப இது வந்து வெட்டிங் மட்டும் கிடையாது, இல்ல ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ்ங்கிறது தெரியாம அவர் வீட்டுடைய கடைசி வெட்டிங், அவர் காசு இருக்கே செலவு பண்றாரு பலரு போட. அதனால ஏழைகளுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய வெட்டிங்ல வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் மிக்சர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஓம் குடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது. இப்ப இங்க என்டாஸ்மெண்ட் தான் ப்ராப்ளம். நடிகர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் கண்டிப்பா போவாங்க. ஆமா, சங்கரனை வீட்டுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாங்க, நீங்க போனீங்க, நான் போனேன், என் மாமியார்லாம் ஸ்டேஜ்ல ஏத்தல, சில தள்ளி விட்டாங்க. அவரை நேரடியா தெரியும், அவர் எனக்கு பழக்கமே இல்ல, தெரியும், ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. வந்து எழுச்சியத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் போவேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூப்பிடுறாங்க, போவேன். எனக்கு சுத்தமா வர தெரியல. அவர் வீட்டுல போய் எனக்கு கல்யாணம் போய் அந்த கல்யாணத்தை போய் நீ வந்து சாம்பார் ஊத்த சொல்றாங்க, ஆட சொல்றாங்க. அவரு கூட விட்டுருங்க, யாரோ ஒரு ஸ்டேஜர் XYZ, அவர் வந்து அரசியல பெரிய ஆளு, அவர் தொழிலதிபர், அவர் பிக் ஷாட், அவர் வீட்டுக்கு நீங்க வந்துருங்க, உங்களை எல்லாம் நாங்களே கூட்டு வந்துடும், கூட்டி போறோம். இதுக்கு பேர் வேற. இது வெட்டிங்ல வராது. இது வந்து என்னைய வச்சு சிஸ்டம் வளைச்சி இத்தனை பேர் வந்துட்டாங்க பாரு என்னுடைய சார். அந்த கல்யாணத்துக்கு போனவர் சார், பஷீர்னு ஒரு நடிகர் சார், அவர் சொல்றாரு சார், அந்த இடத்துல உள்ள நுழையும் போது அந்த இன்வைட் ஒன்று அனுப்புவாங்கல்ல, அந்த பார்கோட் காட்டலன்னு ஒரு அம்மாவை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுதான், நான் ஒரிசாவுடைய சீஃப் செக்ரட்டரி, சிஎம் பக்கத்துல இருந்து அந்த ஃபைலை கொடுக்குறவங்க. அந்த அம்மா வெளில நிக்க வச்சுட்டாங்க. ஜெட்டி வெளியில தெரியுற மாதிரி இருக்கிற ஜஸ்டின் பீபர் உள்ள நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? சேஃப்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த QR கார்டு அவங்க சேஃபா எடுத்துட்டு வந்துக்கலாம். இது ஜட்டி சேஃப்டியா? இல்லங்க, அவ்வளவு செலிபிரிட்டி கூடக்கூடிய இடம் எப்படி நீங்க அசால்ட்டா விட முடியும்? அங்க நீங்க இல்ல நீங்க நிறுத்தி வச்சல தப்பு கிடையாது. QR கார்டு இருந்தாலும் உள்ள அவங்க சிஸ்டம்ங்க, அவங்க பக்காவா சிஸ்டம் சினிமா எல்லாத்துக்கும் வளைக்கறாங்கன்றது ஒரு ஆபீசரா வந்து அவங்களுக்கு தெரியாதா? இல்லங்க, அவங்க QR கோட் தான் ஒன்னு வச்சிருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் QR கார்டு காட்டினா அப்ப QR கோட் காமிச்சா நான் உள்ள வரலாமா? ஆமா, போலாம். QR கார்டு இருந்திருந்தா போயிருக்கலாம். அவங்க 6 hours டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. அம்பானியே வந்து அம்பானிக்கு இவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியாது. அம்பானி சார் சொல்ற இன்னொரு விஷயம், நான் படிச்ச விஷயம் என்னன்னா, அங்க முக்கியமான விஷயம், யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆம்புலன்ஸும் தீயணைப்பு துறையும் பக்கத்துல உஷாரா இருக்கணுங்கிற விஷயம். அம்பானி நடத்துற ஜல்லிக்கட்டுல இருக்குங்க, 3 பக்கம் 3 ஆம்புலன்ஸ், 4 பக்கம் 4 பேர். இதெல்லாமா சொல்லுவீங்க? நீங்க இத மட்டும் பேசுறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இத மட்டும் பேசுறீங்களா? QR கையா அத பேச மாட்டேங்கிறீங்க. அதுவும் பண்ணிருக்காங்க, சேஃப்டி ஜோனையும் பண்ணிருக்காங்க. சேஃப்டி ஜோன் அவர் பண்ணினா இல்லனா வந்து கல்யாணத்துக்குள்ள விட மாட்டாங்க. சேஃப்டி ஜோன் நீங்க ஒரு இடத்துல ஏன்
எல்லார் வீட்டு கல்யாணத்துலயுமே சேஃப்டி சோன்ன்றது ஒண்ணு தேவை. எந்த நிகழ்வு இருந்துச்சுனாலும் இல்ல, safety எல்லா zone வீட்டு இல்லாம கல்யாணத்தையும் இதை கம்பேர் பண்ண முடியாதுங்க. இதுல நிறைய ப்ராப்ளம். இந்த ஆபீஸ்க்குள்ள நீ உள்ள வர்றதுக்கே உள்ள ஒரு பட்டன்ல கைய வச்சாதான் உள்ளே விடுறேன். ஆமாங்கய்யா, 10 ஃபோன் பண்ணி அப்புறம் தான் உள்ள வந்து. ஆனா ஒரே விஷயம் தான் Scan பண்ணாதான் விடுறா உள்ள. என்னன்னா, அதாவது அதிகமாக இருந்தால் எதுவா இருந்தாலும் திகட்டும். அதுதான் ஒரு பாட்டம் லைன். என்கிட்ட இருக்குன்றதுனால நான் திகட்ட ஒரு விஷயத்த நான் கொடுத்துட்டே இருந்தா என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் உமனோ கஷ்டப்படுறோம். அதை பார்க்கும்போது கல்யாணத்துக்கு எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத விட போதுமான அளவு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோட பார்க்கும்போது இவன் வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்றான் அப்படின்ற அந்த வெறுப்புணர்ச்சி வெளியாகுது. அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தான் ஏற்கும். நீ ஆளை கூப்பிட்ட ஏன் அங்க ரோபோ சங்கரையும் தம்பியை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ண வேண்டியதானே அம்பானி? நடு ஹால்ல உட்கார வச்சு ஏஆர் ரஹ்மானுக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் மட்டும் 25 கோடி ரூபாய் சம்பளம். அதாவது அந்த கேட்டகரி சொல்றேன். அதே கேட்டகரியில இப்ப நம்மளே கூப்பிட்டு வேண்டியதானே? QR கோடு கூப்பிட்டு ரோபோ சங்கம் நீங்க வாங்க. உங்களுடைய பாயிண்ட் புரியுது. ஆனா இது சொல்றேன் பாருங்க, இது ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன், அதிகபட்சம் ஒரு வாரம் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது யாரும் கேள்வி கேட்க போறது வருஷ கணக்குல போதுங்க. இது மூலமா என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றீங்க? இல்ல, எனக்கு போன வருஷம் நிச்சயதார்த்தம், டார்கெட் ஃபாரின்ல ஒரு ஃபங்க்ஷன், கப்பல்ல ஒரு ஃபங்க்ஷன், இப்ப கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன். பிகேசி எவ்வளவு முக்கியமான இடம் தெரியுமா? மும்பைல நிக்க நேரம் இல்லாம ஓடக்கூடிய ஐடி கம்பெனிக்கு லீவ் கொடுத்துட்டு பண்றாங்க. ஒரு பானிபூரி கடையில ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கோல்டு மர்ச்சன்ட் வரைக்கும் மிக முக்கியமான ஏரியா நம்ம மவுண்ட் ரோட் மாதிரி. அதை 15 நாளைக்கு மூடிட்டாங்க. நீங்க போக முடியாது. நீங்க அது தப்பு தான். இல்ல, அது நடிகரா இருக்கணும், அது தப்பு தான். கிரிக்கெட்டரா இருக்கணும், மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கணும். நீங்க அப்பதான் போக முடியும்னா இது சுதந்திர நாடு. மும்பைல ஒரு இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க. அது என்னால ஏத்துக்க இல்ல. இப்ப முடியல. சராசரியா இருந்த அந்த 15 நாள் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அது என்ன கூப்பிட்டு அம்பானி வீட்ல இருந்து இந்த பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிருவீங்களா? மாசம் இந்த ஒரு மாசத்துக்கான சம்பளம் அவனுக்கு அண்ணாலங்காச்சு அவனுக்கு அன்னைக்கு நானா கல்யாணம் பண்ண என்கிட்ட வந்து கேக்குறீங்க கொடுத்து நீ தான் முட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல, எனக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் என்னன்னா, திருமணம் அப்படின்னாலே ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கல்யாணத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு குஜராத்துடைய கலாச்சாரத்தை உலகமே திரும்பி பார்க்குறாங்க. குஜராத் கலாச்சாரத்தை தாண்டி இந்திய கல்ச்சர், இந்தியாவில் இப்படிதான் ஒரு திருமணம் பார்ப்பாங்கன்னு உலகத்துக்கே எடுத்து காட்டியதுக்கு அம்பானியுடைய கல்யாணம். ஜான் சீனா உங்களுக்கு தெரியும், WWF வர்றவர். அவரு ஜான் சீனாக்கு இவங்க யாரு இவங்களுடைய ஃபேமிலி என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு பெருசா இல்ல. கூகுள் பண்ணிருக்கலாம், கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ரெஸ்லர் WWF பங்கெடுக்கக்கூடிய ஒரு மல்யுத்த வீரர் காலி வந்திருக்கிறார். WWF பங்கெடுக்க கூடியவர். இவங்க வந்து ஜான்சன் உள்ள வந்த உடனே அவங்க சொல்ற ட்ரெஸ் எல்லாம் போடணும். அவர் ஒரு ஷெர்வானிய போட்டுட்டு டக்குன்னு வரும்போது பிரியங்கா சோப்ராக்கு ஜான்சனுக்கு வித்தியாசமே தெரியல. அவருக்கு என்ன பண்ணணும் புரியல. ஒரு மாதிரி அவர் வந்து நீங்க சண்டை போட்டுட்டு தான் சண்டை போட்டிருக்காரு. அவரு ஸ்போர்ட்ஸ் மேன், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். அவர் என்னன்னா அவர் பிரபலமானவர். அதனால ஜான்சன் அவர் தூக்கிட்டு வந்து போடு. நீங்க நோபல் பரிசு வாங்கினவர்களையும் எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் எல்லாம் கௌரவிச்சது. கடம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கே கஷ்டமா இருக்கு. நிறைய சாதிச்ச எழுத்தாளர்கள் நிறைய இந்த மாதிரி ஆளுகள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு? நம்ம ஜான்சினான்றதுனால நம்ம எனக்கு தெரியும், அவங்கள பார்த்து தெரியும். இப்படிப்பட்ட கலைஞர்களையும் நாங்க கௌரவிச்சோம் அப்படின்னா அது வந்து பேசப்படுற சமூக ஆர்வலரை கூப்பிட்டுருக்கலாம், சோசியல் சர்வீஸ் கூப்பிட்டுருக்கலாம். அங்க ஒரு பிசினஸ்மேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வந்து இந்த சாமானிய மனிதர்களை மேடை ஏத்தினாப்ல கல்யாணத்துல வச்சு. இந்த 10 வயசுல ஏதோ செஸ்ல வந்து வேர்ல்டுல பிரக்ஞானந்தா அவர் அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணிருக்கலாம். ஐயா அவார்டு ஃபங்க்ஷன் அங்க நடத்துறாங்க. அது செலிபிரிட்டி ரேம்ப்ன்றது அது ஒரு கேதரிங்ல பண்றது. அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நிறைய பண்றாங்க. பைஜூஸ்ல எத்தனை ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யங் சயின்டிஸ்ட்னு ஒரு ஈவென்ட் வந்து பைஜூஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்க தான் பண்றாங்க, ரிலையன்ஸ்ல தான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணத்தோட்டு எத்தனை பேர் கல்யாணம்? 500 பேர் நினைக்கிறேன். 500 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அதுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்றாங்க. வாங்க, எங்க இருக்கீங்க? 500 பேருக்கு இலவச கல்யாணம் தமிழ்நாட்டுல எவ்வளவு இலவச? 500 பேர் அவைலபிள் அன்னைக்கு அவ்வளவுதான் இருந்தாங்க. யாருக்குன்னு 5000 பேர் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அம்பானி ரேஞ்சுக்கு வாங்க, 0.5% தான். அதுவே இவ்வளவு பெரிய சொத்தா இருக்குல்ல. அவர் ரேஞ்சுக்கு 1000 கல்யாணங்கிறது அவ்வளவுதானா மோபா? இவ்வளவுதானே அவரால் பண்ண முடியும். அவர் நினைச்சா அவர் பல ஸ்டேட்டினுடைய மாநில பட்ஜெட் ஆண்டு பட்ஜெட்டை விட அவருடைய ஆண்டு வருமானம் அதிகம். அவர் நினைச்சா ரீஃபார்ம்ஸ் கொண்டு பண்ணலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்பானிக்கு சற்றும் குறைந்தவர் இல்லை டாடா. டாடா பரம்பரையில இது மாதிரி லாவிஷன் ஒரு வெட்டிங் நடந்தது இல்லை. இனிமே ஒருவேளை பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? டாடா பரம்பரையிலேயே இவ்வளவு லாவிஷா செலவு பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை எம்ப்ளாயிஸ்க்கு தராங்க. நான் ஃப்ரம் தி ஹார்ட் சொல்றேங்க. கொரோனால நான் ஷாக் ஆன விஷயம், கொரோனா வந்து ஒரு டாடா எம்ப்ளாயி இறந்துட்டா, அவர் 35 வயசுல இறந்துட்டா,
அவருடைய 60 வயது வரைக்கும் அவருடைய சர்வீஸ் காலம் முடிகிற வரைக்கும் இறந்து போன ஒரு எம்ப்ளாயினுடைய வீட்டிற்கு மாதம் 2ஆம் தேதி அந்த அக்கௌண்ட்டில் சம்பளம் வரும்னு சொன்ன ஒரே நிறுவனம் உலகத்திலே டாடா மட்டும்தான். நீங்க செட்டில் வந்துடலாம், ஐயோ செத்து போயிட்டார், கொரோனால செத்தவங்களுக்கு 1 லட்சம் முடிஞ்சு போயிடும். அந்த ஃபேமிலிக்கு அவர் தான் பிரெட் வின்னர். லைஃப் லாங் 60 வயசு வரைக்கும் அப்பா சாகல, அவர் அக்கௌண்ட்ல காசு வந்துகிட்டே இருக்கு. அவர் வேலை பார்த்தது முதலாளி காசு கொடுத்தார். அப்ப எவ்வளவு விசுவாசமா இருப்பான் அந்த கம்பெனிக்கு. இது டாடா. பில்கேட்ஸ் எடுத்துங்க, அவருடைய மொத்த சம்பாத்தியத்துல 10% கூட இல்லை, அதை விட குறைவா தன்னுடைய மகளுக்கு கொடுத்துட்டு மீதி அத்தனை எங்க கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? என்ஜிஓ கொடுத்துட்டார். பில்கேட்ஸ் உலகத்தினுடைய புரட்சியில் மிக முக்கியமான புரட்சி மென்பொருள் புரட்சி. அந்த பில்கேட்ஸினுடைய அந்த கான்ட்ரிபியூஷனால தான் ஆப்பிரிக்கால இன்னைக்கு தடுப்பூசி இலவசமா கிடைக்குது. உலகத்தினுடைய நோய்களின் தாய்மொழின்னு ஆப்பிரிக்காவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தடுப்பூசி வந்துருச்சு. ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் அரசாங்கத்தினுடைய சிறிய முயற்சி, தன்னார்வலினுடைய முயற்சியால போலியோ ஒழிச்சிட்டோம். பாகிஸ்தான்ல இன்னும் போலியோ இருக்கு, ஆப்பிரிக்கால புது நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. இதை போக்குவதற்காக பில்கேட்ஸ் செயல்படுறாரு. பில்கேட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர், அவங்க பேர்லாம் நம்ம வாயிலே நுழையாது. அவங்களுடைய ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, வாரன் பஃபெட் உலகத்துடைய பணக்கார தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஐஸ் பால் எஃபெக்ட்ல வந்து பெரும் சொத்தை சேர்த்துட்டாரு. ஆனா சொசைட்டிக்கு திரும்ப தந்தாங்க. இப்ப நாம ஏன் பேசுறோம்? இந்த சமூகம் எனக்கு என்ன பண்ணுச்சு? எனக்கு இலவசமா கல்வி கொடுத்துச்சு, சாப்பாடு போடுச்சு, எனக்கு ரோடு கொடுக்குது, நான் காசை கட்டினாலும் சப்சிடை பண்ணி எனக்கு கரண்ட் கொடுக்குது. போலீஸ் ராணுவம் எல்லாமே என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ல கிடையாது, அவங்களுடைய பாதுகாப்புல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் தலைவன் சொசைட்டியே பாதுகாப்பு. 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. எது அம்பானி? என்ன விஜயன், 2 கோடி ரூபாய் ஒரு வாட்ச், அவன் அந்த பையன் 54 கோடி ரூபாயில ஒரு வாட்ச் போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது ஸ்பென்சர் பிளாஸ்ல 500 ரூபாய் வாங்குற வாட்ச் மாதிரி தான் இருக்கு. ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கொஞ்ச நாள் பாருங்க, இன்னைக்கு ஒரு பேக் பார்த்தேன், இந்த லேஸ் சிப்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஏங்க அது லேஸ் சிப்ஸ் பாக்கெட் கிடையாதுங்க, அது பேகா. அது வந்து எத்தனையோ லட்சமா, 20 லட்சமா என்னமா, அதுக்கு நீ சிப்ஸ் பாக்கெட்டே 10 ரூபாய் வாங்கியிருக்கலாமே. 84,000 பேக், நான் பேக்குள்ளே 84,000 வைக்க மாட்டேன். அதுதான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல பார்த்தேன், ராகெல்லாம் வச்சிருந்தது ஒரு அம்மா, அவரு நம்மளுடைய தொகுப்பாளர் நம்ம அண்ணா தான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிரு. உண்மையிலே இது அவ்வளவு இது 2 லட்சமா இந்த பேக்? அவன் திறந்து பார்த்தா உள்ள 50 ரூபா தான் இருந்தது. நம்ம பேக் 2 லட்சம், உள்ள 50 ரூபா தான் இருக்கு. அதான் ரியாலிட்டி. வாட்ச் அந்த டைம் தான பார்க்க போறோம். 4 பேருக்கு நான் வைக்கிற கேள்வி, இது மோசமான ஒரு தப்பான முன் உதாரணமா மாறிடுச்சு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க எனக்கு அப்படிலாம் இல்ல, அவங்க இருக்கு அம்பானி கூட இல்லையா, அவர்கிட்ட இருக்கு என்ஜாய் இல்ல பண்றாங்க. அப்படி கிடையாது. அது மூலமா நிறைய பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க, பாக்குற ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. என்ன பிரச்சனை, என் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. ஏன்னா என் பொண்டாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு அம்பானி பொண்டாட்டி போட்டுக்கு மாதிரி நகை வேணும், அம்பானி பொண்டாட்டி கேட்டாங்க. அது ஒரு நெருக்கடி தான் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, அதுதான் நெருக்கடியே. இப்ப நான் ஏன் வந்துட்டு இட்ஸ் an extra second என் பொண்டாட்டி வந்து ஒரு நிமிஷம், அம்பானி பொண்டாட்டி இல்ல, யார் பொண்டாட்டி போட்டாலும் அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இருடா, உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் சொல்ற விஷயம் மரியாதை குறையுது. ஆமாண்டா, ஒண்ணு நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, பிச்சுடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நானோ இப்ப அண்ணனோ வந்துட்டு இப்போ ரோபோ சங்கர் அவங்க வீட்டுல வந்துட்டு யாரா இருந்தாலுமே எனி டாப் செலிபிரிட்டிஸ் நம்ம வேணா லுக் அப், நான் அவங்கள மாதிரி நான் ஆகணும், அவங்கள மாதிரி ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னு நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து கதவை திறந்து விட்டுருந்துருக்கலாம். அதை நான் பார்க்கும்போது இவ்வளோ எக்ஸ்ட்ராவகண்டான வெட்டிங் அப்படின்னா இப்போ உன் வீட்டில் நடந்த கதை தான். அவங்க போட்ட மாதிரி நெக்லஸ் வேணும் தான் கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர என்ன பெருசா அவங்க ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டாங்கன்றது அவங்க டிசைட் பண்ற இடத்துல இருக்காங்க. தே ஆர் டிசைடிங் ஆன் தி பிசினஸ், தே ஆர் டிசைடிங் ஆன் எவ்ரிதிங். பாட்டுக்கு நடுவுல இந்த கலர் மாறுற Dress அது மாதிரி தான், அது கிராபிக்ஸ் மான் சொல்லி அம்சம் தேவியானி சாரி அது மாதிரி இத ஃபுல்லா ரீல்ஸ்ல பார்த்துட்டு கண்டிப்பாக நான் மார்க் மை வேர்ட்ஸ், நம்ம யூடியூப் சமூகத்துல தான் வேகமா நடக்க போகுது. இதே மாதிரி நாம ஒரு மினியேச்சர் பண்ணா என்ன, இருக்கிற மொத்த சொத்தையும் செலவு பண்ணியாவது நம்ம வியூஸ்ல சம்பாதிச்சிடலாம்னு நினைச்சு பண்ணி, சப்போஸ் அது ஃபிளாப் ஆச்சுன்னா, அந்த வீடியோ ஓடலனா, அவங்க நினைச்ச காசு வரலனா, அடுத்த வர அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டா என்ன சொல்றீங்க விஜய்? இன்னொரு விஷயமா எனக்கு கேட்கணும்னு தோணுது. அவன் பேச மாட்டான், அவன் லாக் ஆயிட்டான், அவன் லாக் ஆயிட்டான். வருத்தமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கும்போது வந்துட்டு நீங்க ஏன் வந்து இவ்வளோ டொனேட் பண்றீங்க ஒரு இடத்துக்கு, ஏன் இவ்வளோ தூரம் வந்து காசு இங்க கொடுக்குறீங்க, இப்படி இப்படிலாம் பேசின ஒரு சில நபர்கள் வந்து அந்த இடத்துக்கே போய் கொஸ்டின் பண்ணாம போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நம்ம பேசக்கூடாது. யார சொல்றீங்க சொல்லுங்க. நான் யாரையோ சொல்றேன். எனக்கு வந்து ஐ நோ வெரி வெல், லைக் படிப்புக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி சூர்யாசன் ஜோதிகா. அவங்க வந்து ஒரு ஐ ஓப்பனரா எல்லாருக்குமே இருந்தாங்க. எப்படின்னா வந்து ஏன் இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்றீங்க, why don't you do it? நற்பணி நாயகன் ஒரு டைட்டில் மக்கள் கொடுத்தது வந்து சூர்யா சார், அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப அவங்க கூப்பிட்டாங்க, நீங்க போயிட்டீங்க, ஓகே ஃபைன். பட் ஏதாவது ஒரு வகையிலையாவது வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி நம்ம யோசிக்கிறது அவங்க ஒருத்தங்க ஆல்ரெடி பேசினாங்கல்ல, அப்ப இது அவங்க யோசிச்சிருக்கலாம்ல, எனக்கு தோணல் இருக்கதான் இருக்கு. ஏன் இப்ப யாருமே இந்த பாயிண்ட சொல்லல? மதிப்பிற்குரிய ஜோதிகா மேடம் ஒரு வாட்டி தஞ்சாவூர்ல சொன்னாங்க, மேடை ஏறி
பக்கத்துல பெரிய கோயில் இருக்கு, கோயில் கட்டின காசுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கலாமே, நம்ம நமக்கு திக்குச்சு. அங்க ஹாஸ்பிட்டலும் இருக்கு, அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு, அங்க சில மனித பிழை இருக்கலாம், அது தப்பே கிடையாது. அப்ப நமக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப இந்த அம்பானி பண்ண கல்யாண செலவுக்கு தஞ்சாவூர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கலாம் என்ற கேள்வி எழும்பதான் செய்யுது. விஜயன் என்னதான் புதுசா என்ன முட்டு தரான்னு பார்க்கலாம். அதாவது அவ்வளவு ஆடம்பர கல்யாணம்னு சொல்ற யாராவது நம்ம வீட்டுல செலவே பண்ணாம கல்யாணம் பண்றோமா? பண்றோம். நம்ம இல்லையே, இல்ல பண்றோம் 90%. இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம சும்மா பேச்சுக்காக சொல்லலாம். எங்க வீட்ல சொல்லலாம், எல்லா ஃபங்க்ஷனும் பிரம்மாண்டமா தான் பண்றோம். இந்த அளவுக்கு இல்ல, நம்ம கெபாசிட்டிக்கு அதே மாதிரி அவர் கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அவர் கல்யாணம் பண்ணாரு. சோ நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணோம். ஆனா அவர் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணல, அவர் இருக்க காசை வச்சு கல்யாணம் பண்ணாரு. ஓகே, பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, போயிட்டு இருக்கோம். யார் வீட்டு காசு? என்ன உங்க நம்ம வீட்டு காசா? ஆக்சுவலா இந்தியன் சொசைட்டி இஸ் ஸ்பெண்டிங் மச் மணி ஆன் மேரேஜ். இதுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாக போகுது. இது வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணியிருக்கு எல்லா. இப்பயே வந்து நம்ம பொண்ணுங்க வந்து எனக்கு ஹெலிகாப்டர்ல வர மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி பிரம்மாண்டமா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அப்பாவை கேட்குற பொண்ணுங்க, புரியாம கேட்குற பொண்ணுங்க வரப்போறாங்க, வருவாங்க, வந்து இல்ல அது அது அவங்க அது அப்படி ஒன்று நடக்கும். ஆனா இந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு பிசினஸ் மீட். அவர் பண்ணது ஒரு கேதரிங். அவரு வந்து இப்போ அதுல 0.5% செலவு பண்ணார்ல, அதை விட பன்மடங்கு இதுல இருந்து எடுத்துருவாரு. அந்த சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா நம்மளும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பேசாம இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ எங்கேருந்து வருது இந்த கல்ச்சருக்கெல்லாம்? எமோஷனல் கனெக்ட், கல்ச்சரு, நம்ம வந்து கல்யாணத்தை வந்து இருமணம் சேரக்கூடிய ஒரு விஷயம்னு வரும்போது அந்த இடத்துல ஏன் பிசினஸ் வருது? அப்போ யூ ஆர் ஈவன் செட்டிங் a bad example for a culture. அதன் பேரான காலத்து பயிர் நீங்க பேசிக்கிறீங்க. அப்படிதான் நம்மள எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தாங்க. என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்து போக கூடாதுன்னு வரும்போது இந்த கல்யாணத்துக்கு வந்து அவர் வச்சு நான் பிசினஸ் பண்ணலான்றது வந்து இட் இஸ் வாட் வரவங்களுக்கும் தெரியுங்க. இப்போ ரஜினி சார் அங்கே போனாங்கன்னா, இப்போ நயன்தாரா மேடமோட கல்யாணத்தை எதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல 25 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாங்க, இவங்களாம் வருவாங்க அப்படின்றது தான் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஆனந்த் அம்பானிக்கும் தெரியும், முகேஷ் அம்பானிக்கும் தெரியும் இந்த கல்யாணத்தை வந்து இப்போ நம்ம இவங்கெல்லாம் இவ்வளோ கூப்பிட்டோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிசினஸ் ஆக போகுது, இது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல போக போகுது, இது எப்படி ரிலீஸ் ஆக போகுது தெரியும்ல. ஆனந்த் அம்பானிகளுடைய அப்பா இருக்கார்ல முகேஷ் அம்பானி, அவர் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. திருபாய் தான் இதை வந்து உருவாக்குறவரு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா முகேஷ் அம்பானி கல்யாணமே நடக்கல, அம்பானி கல்யாணம் நடக்கல. அப்ப அவங்க எப்படி அதுக்கு ரீசன் வந்து இது ரொம்ப செல்ல பிள்ளை. உங்களுக்கே தெரியும், நீங்க கூட என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல, உடல்நலம் ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ அதனால ஒரு செல்ல பிள்ளையுடைய கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணணும் கூட ஆசைப்பட்டு இருக்கலாம் இல்லையா? இது 5000 கோடியா? குழந்தைக்கு செல்ல குழந்தைக்கு செலவு பண்ணலாம், அது ஒரு உரிமைங்க, தடுக்கவே மாட்டோம். அது ஒரு வாரத்துல முடிச்சிருக்கலாம், அதுதான் வழக்கமா நடக்கும். நான் கூட தான் எங்க வீட்டுல நானும் செல்ல பிள்ளை தான் எங்க வீட்டுல. நீங்க வருஷத்துக்கு கல்யாணம் திரும்ப 5000 கோடி செலவுங்க. நீங்க 5000 கோடி இன்னொருத்தருக்கு இன்கம், அவருக்கு செலவா இருந்தாலும் அவர்கிட்ட இல்ல இந்த செலவு பண்ணணும், இந்த 5000 கோடி அவர் பாக்கெட்லயே ஒரு பேங்க்லயே இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த 5000 கோடி வெளியே நம்மகிட்ட வந்திருக்கு. சோ அது நமக்கு அது சாமானியனோட லைஃபே கெடுக்குதுன்னா என்ன பெரிய என்ன கெடுக்குது? அதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகுற. அவங்க இன்ஸ்பிரேஷன் செட் பண்ண இடத்துல இருக்கும்போது பார்த்தா ரோட் ஆக்சிடென்ட் ஆகுது, நீ ஆக்சிடென்ட் பண்ணிப்பியா என்ன? எதோட கம்பேர் சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, அத பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆக கூடாது. அவருடைய பாயிண்ட் எனக்கு புரியுது. அவர் செலவு பண்றாரு கல்யாணத்தை, அளவுகோல் தான் எனக்கு புரியவே இல்லை. சரி, அந்த காசை இல்லன்னா அவர் அந்த காசை வச்சிருப்பாரு பேங்க்ல, அவர்கிட்டயே இருக்குங்க. அந்த காசு அவர்கிட்டயே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த காசை வச்சு ட்ரஸ்ட் பண்ணலாம், நீ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த கல்யாணத்தை காதோட காது வச்ச மாதிரி அவங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த பணம் அவங்க அக்கௌண்ட்லயே இருந்திருக்கும். திரும்ப அது இன்வெஸ்ட் ஆயிருக்கிறது இந்தியாவில தான் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அவருடைய சாய்ஸ், அவர் விருப்பம், அவர் காசு அவர் ஏதோ பண்ணிக்கிட்டோம். அம்பானி திருமணம் என்பது இதுல இருந்து பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்க முடியுமா? அது எக்கனாமி பிசினஸ் தெரிஞ்சவங்க எடுத்துக்கிட்டோம். இதுல கலந்துக்கிட்டவங்களாம் சந்தோஷமா இருந்தாங்களா? மிக்க சந்தோஷமா இருந்தாங்க. உள்ளுக்குள்ள ஓரமா அவங்களுக்கும் தோணும், இதை பண்ணதுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கோபம் வருதா? கோபம் வருது. ஆனால் அவங்களும் கேள்வி கேட்டுக்கணும், நாம இதையெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம 5 பேருமே நாமளும் நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணாமல் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் இனி வரும் காலங்கள் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இந்த செலிப்ரேஷனை வச்சுக்கோன்னு சொல்லி பங்கெடுத்த 4 பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அம்பானி கல்யாணத்தை வந்து 5000 கோடி கல்யாணத்துக்கு 5 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் முடிச்சு பிடிச்சி பேசணும். இதுதான் பிசினஸ். நன்றி சங்கர், நன்றி விஜய், நன்றி அஸ்வினி, நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc.